Next reaction is electrophilic substitution reaction. Very, very easy on reaction. This is electrophilic substitution reaction. Easy. For those of you who have forgotten the electrophilic substitution reaction, I will just give you a quick review of what is electrophilic substitution reactions so that easier. Okay. So let me take you through that. Electrophilic substitution in benzene first I suppose you all know what are electrophiles. Electrophiles are electron deficient species, that is electron loving. Phile na loving, electron loving. And there are examples that you 11th படிச்சிருப்பீங்க organic chemistry la. So now if you look at the electrophilic substitution in benzene, now benzene is an electron rich compound with 3 pi bonds and 6 pi electrons. Okay, now when an electrophile approaches this benzene, it can attack any carbon because all carbons are same. All of them are sp2 hybridized. All of them contains one double bond at least. So this electrophile can approach any carbon. Suppose in the carbon approach பண்றதுன்னு வெச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணும்? இது வந்து electrophile, it needs electron. அப்ப இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கேட்கும். அப்ப என்ன பண்ணும் இந்த கார்பன்? அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கிறதுக்காக வேண்டி I'll show you in a more zoomed fashion. So இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் கொடுக்கிறதுக்கு வேண்டி இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னா ரெசனன்ஸ் இஸ் ஹேப்பனிங், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ரெசனன்ஸ் ஹேப்பனிங். ஸோ இதுக்கு மைனஸ் வந்துடுறது. மைனஸ் பிளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ரிமெம்பர், இந்த ஆர்கானிக் ஸ்கீமால நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் சைன்னா எம்டி ஆர்பிட்டல், மைனஸ் சைன்னா ஃபில்டு ஆர்பிட்டல். ஒரு காம்பவுண்டில் பக்கத்து ஆட்டமில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஆசிட் இருந்ததுன்னா ஒன் மாலிக்யூல் வில் ப்ரோட்டோனேட் அனதர் மாலிக்யூல். 2 ஆசிட் இருந்தால் ஸ்ட்ராங்கர் ஒன் வில் ப்ரோட்டோனேட் த அனதர் மாலிக்யூல். பேஸ் இருந்ததுன்னா எலிமினேஷன் நடக்கும். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் மந்திரம் மாதிரி நீ சொல்லிகிட்டே இருக்கணும். அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன்னா உனக்கு எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸும் உனக்கு ஈஸியாக வந்துடும் உனக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஆல்சோ சென்ட் யூ திஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதையே நான் உனக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா? ஏன்னா இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் இந்த கார்பன் எடுத்துன்றதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ கார்போகேட்டையான் வரும், ரெசனன்ஸ். மறுபடியும் இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு மைனஸ் வரும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிடும். திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். மறுபடியும் இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு மைனஸ் வரும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே வந்து பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அடுத்த பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடும், இங்கே ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த கார்போகேட்டைன், இந்த இடத்துல கார்பன் வில் டெவலப் அ கார்போகேட்டைன். இந்த கார்போகேட்டையானுக்கு இப்போ எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு இந்த கார்பனில் டபுள் பாண்டு இல்லை. ஏன்னா இந்த டபுள் பாண்டு இது ஏற்கனவே எலக்ட்ரோஃபைலுக்கு கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. அதனால என்ன ஆகும்? அது யூனோ தட் பென்சீன் வந்து இட் கண்டெயின் C6H6. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த CH பாண்ட் வந்து அண்ட் H+ இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். H+ இஸ் அ வெரி வெரி தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் லீவிங் குரூப். நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். ஆசிட்லேருந்துலாம் வெளில வருது இல்லையா? இட் இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். அப்போ என்ன ஆகும்? இந்த H+ வெளில போயிட்டு இந்த சிக்மா பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு வரும். அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபார்ம் ஆகுது? H+ பை ப்ராடக்டாக வருது. ப்ளஸ் இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இங்கே அட்டாச் ஆகுது. இப்போது நம்ம என்ன எலக்ட்ரோஃபைல் அட்டாச் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பென்சீனில் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, நவ் திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நவ் இந்த பென்சீனில் இஃப் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷனல் குரூப் ஹியர், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொன்னால், அதாவது ஆக்டிவேட்டிங் குரூப்போ டீஆக்டிவேட்டிங் குரூப்போ இருக்குன்னு சொன்னால், அப்போது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? எலக்ட்ரோஃபைல் போகிறதுக்கான இப்போ வந்து இந்த பென்சீனில் எந்த கார்பனை வேணாலும் அட்டாக் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ, OH இருக்குன்னு வச்சுக்கோ. ஆக்டிவேட்டிங் குரூப்னா என்ன பண்ணோம்? நான் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் டெலகிராமில், லாங் டைம் பேக் ஆஹா சாப்டர் போது அனுப்பிச்சிருக்கேன். ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தால் என்ன வரும்? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் வரும். ஸோ இஃப் யூ ஹேவ் அ OH குரூப், ஃபீனால் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபீனாலில் வந்து நீ எலக்ட்ரோஃபைல் போட்டால் என்ன வரும்? ஆர்த்தோவில் ஒரு டெரிவேட்டிவ் வரும், பேராவில் ஒரு டெரிவேட்டிவ் வரும். அதே மாதிரி அமீன்ஸ், அந்த குரூப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன குரூப் எல்லாம் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப், என்னென்னலாம் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ வென் யூ ஹேவ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப், யூ வில் ஹேவ் ஆர்த்தோ ஒரு ப்ராடக்ட், பேரா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். யூஸ்வலாக வந்து பேரா வில் பி த மேஜர் ப்ராடக்ட் இன் எனி ரியாக்ஷன்ஸ். ஓகே, அண்ட் இஃப் யூ ஹேவ் டீஆக்டிவேட்டிங் குரூப், டீஆக்டிவேட்டிங் குரூப்னா என்ன? கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிஹைடு, நைட்ரோ குரூப், இதெல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ இந்த டீஆக்டிவேட்டிங் குரூப் ரிங்கில் இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன பண்ணும்? இட் வில் கோ டு மெட்டா பொசிஷன். அதுதான் இப்போ நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெட்டா பொசிஷனுக்கு இது போகும்போது நம்மளுக்கு அந்த எலக்ட்ரோஃபைல் என்ன எலக்ட்ரோஃபைல் போடுறோமோ. ஸோ ஹவு டு யூ நோ த எலக்ட்ரோஃபைல்? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்.
நம்ம போடுற ரியேஜென்ட்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக காமனாக படித்த எலக்ட்ரோஃபைல்ஸ்லாம் என்னென்ன 11th படிச்சிருக்கோம். நம்ம நைட்ரிக் ஆசிட் போட்டால் நைட்ரேஷன், அதாவது NO2 ஆட் ஆகும். நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டனாலும் நைட்ரேஷன் தான் நடக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டனா சல்ஃபோனேஷன் நடக்கும். ஆல்கைல் ஹேலைட் in the presence of anhydrous AlCl3, ஃபெடரல் கிராஃப்ட்ஸ் ஆல்கலேஷன் போட்டோன்னா ஆல்கைல் குரூப் ஆட் ஆகும். அதே மாதிரி CH3COCl in the presence of anhydrous AlCl3 போட்டோன்னா ஃபெடரல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் நடக்கும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ யூ ஹேவ் நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஆல்கைலேஷன், அசைலேஷன். தட் இஸ் ஃபெடரல் கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். சிம்பிள், அவ்வளோதான். இந்த ரியாக்ஷன் நீ ஏற்கனவே 11th படித்த ரியாக்ஷன் தான். ஸோ I think you will be able to understand this better than anything else. So deactivating group. Aldehyde is a deactivating group. That will be a meta-directing group for electrophile. So if you take benzaldehyde, nitric acid போட்டனா meta positionல NO2 group வந்துரும். If you take acetophenone, this is the acyl group. இது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? பென்சீன்ல இருந்து அசைலேஷன் பண்ணேன்னா acetophenone கிடைக்கும் உனக்கு. ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கன்வர்ஷன் ப்ராப்ளமில் உனக்கு என்ன கேட்பா? யூ வில் ஹேவ் பென்சீன். ஓகே, ஸோ பென்சீனில் வந்து யூ ஆட் CH3COCl. Identify the reaction by looking at the reagent. CH3COCl in the presence of anhydrous AlCl3 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? This will be the electrophile. CCl bond உடையன்னு சொன்னேன் இல்லையா? So this will form this acyl group, that is COCH3. benzo acetophenone உனக்கு கிடைக்கும். acetophenone if you add nitric acid உனக்கு என்ன கிடைக்கும்? This is a deactivating group again. ketone இருக்கு இல்லையா? deactivating groupனா மெட்டா பொசிஷனுக்கு உனக்கு ப்ராடக்ட் வந்துடும். You will have this is the product. This will be your product. So this is how you have to. இதுதான் வந்து உனக்கு இந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம்ல உனக்கு இது வரும். ஸோ பென்சீன்ல இருந்து அசைலேஷன் இது வரும், மறுபடியும் இது போட்டோன்னா இங்கே இது உனக்கு இது வரும். So this is what you have to remember in the case of electrophilic substitution in aldehydes, aromatic aldehydes and ketones. ரெண்டுத்துலையுமே வந்து இது அப்படியே ஆட் ஆகிடும். மெட்டா பொசிஷனில் வந்து அந்த எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகிடும். ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர், இந்த பென்சால்டிஹைடில் நைட்ரிக் ஆசிட் போட்டால் நான் உனக்கு அந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். when you add nitric acid, say for example, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதையும் நான் உனக்கு அதை காமிச்சிடுறேன். those of you who have forgotten that, we can just recap quickly and find out. like say for example, இதுதான் அந்த ரூலு. என்ன ரூலு? ஒரு ஆசிடு ஒரு ஏதாவது ஒரு ஆசிட் நம்ம ரியாக்ஷனில் போடுறோம்னா one molecule will protonate another molecule. எப்படி? இப்போ அது மாதிரி பார்த்தோன்னா இப்போ நைட்ரிக் ஆசிட் இருக்குது, HNO3. ஸோ திஸ் இஸ் ஒன் மாலிகூல். இது டிசோசியேட் ஆகும்போது H+ வெளில வந்துடும், NO3- வெளில வந்துடும். இந்த H+ வந்து இட் வில் கோ அண்ட் புரோட்டோனேட் தி அனதர் மாலிகூல். ரெண்டாவது நைட்ரிக் ஆசிடில் போய் இது வந்து இங்கே இப்படி பைண்ட் ஆகும். ஸோ ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்ட் ஹியர். கோஆர்டினேட் பாண்டு கொடுத்து இங்கே H ஃபார்ம் ஆகிடும். ஆக்சிஜன் வந்து அந்த ஒரு லோன் பேரை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுனால இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து இப்போ 3 பாண்டு வந்துடும். அண்ட் ஆக்சிஜன் பீயிங் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், இட் கேனாட் ஹோல்டு த பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு அவமானமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பாண்டை உடைக்கணும். இந்த பாண்டை உடைக்க முடியாது. இந்த பாண்டை உடைச்சா மறுபடியும் நைட்ரிக் ஆசிடே வந்துடும். இந்த பாண்டையும் உடைக்க முடியாது, இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் இந்த பாண்டு தான் உடையும். உடஞ்சி இதில் இருக்கிற 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு இது வாட்டர் மாலிக்யூலாக வெளில வந்துடும். திஸ் இஸ் அ தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் லீவிங் குரூப். அதனால் இது வெளில வந்துடும். அது வெளில வரும்போது என்ன ஆகும்? நைட்ரஜனுடைய எலக்ட்ரானையும் சேர்த்து இதை எடுத்துன்னு போயிட்டதுனால நைட்ரஜன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். இட் வில் ஹேவ் அன் எம்டி ஆர்பிட்டல். So this is the electrophile that is getting generated when you add nitric acid into the reaction. எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும். ஸோ NO2+ வரும். ஸோ நைட்ரிக் ஆசிட் போட்டால் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். HNO3 போட்டால் NO2+ ஃபார்ம் ஆகுன்றது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ NO2+ ஆட் ஆகும். we call that process as nitration. okay, so I have given these notes to you. You can copy that notes so that you will remember in detail about the electrophilic substitution of various compounds. okay, so that is the electrophilic substitution with the nitration, sulfonation, alkylation, acylation. That is Friedel-Crafts alkylation, acylation. இதெல்லாம் வந்து electrophilic substitution in benzene. So that's what you have to remember. okay, so what are the names? First one வந்து priorities of the functional groups நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்பாக்சிலிக் குரூப்புக்கு தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அஃப்கோர்ஸ் சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குது, நம்மளுக்கு அது காம்பவுண்ட் கிடையாதுன்றதுனால we don't study that.
carboxylic group க்கு topmost priority. So இப்போ இந்த காம்பவுண்ட்ல பார்த்தோம்னா லாங்கஸ்ட் நோமன்க்ளேச்சர்ல பேசிக் ரூல் என்ன, லாங்கஸ்ட் கார்பன் செயின், அதுக்கப்புறமா லோயஸ்ட் நம்பரிங், அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூவன்ட் முதல்ல பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட் காம்பவுண்டை சொல்லணும். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு 1, இங்கே 2. ஸோ யூ ஹேவ் 2 ஆக்ஸோ. ஆக்சுவலி இது 2 ஆக்ஸோ எத்தனோயிக் ஆசிட், 2 கார்பன் இருக்கிறதுனால எத்தனோயிக் ஆசிட். திஸ் யூ நோ. 1 2 3. So 1 2 3 இருக்கிறதுனால you will have this as 2 bromo 1 2 3. So 2 bromo propanoic acid, 2 bromo propanoic acid easy. Then fourth, then third one is 3 methyl butanoic acid, 3 methyl butanoic acid. Then fourth one will be 4 amino butanoic acid, 4 amino butanoic acid. Then fifth one will be 2 hydroxy propanoic acid, 2 hydroxy propanoic acid. So இதுதான் இப்போ இன்ட்ரெஸ்டிங். இப்போ 1 2 3 ஆல்டிஹைட் இருக்கிறதுனால அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், மீத்தாயிலுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் டாப் ப்ரையாரிட்டின்றதுனால காம்பவுண்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு சே ப்ரோபனோயிக் ஆசிட். ஸோ இதை நீ இப்படி போட்டாலும் இல்லை இப்படி போட்டேன்னா, ஸோ நவ் இஃப் யூ ஹேவ், இப்போ இதில் என்ன வரும் உனக்கு, இப்படி 1 2 3 எடுத்துட்டேன்னா திஸ் இஸ் ப்ரோபனோயிக் ஆசிட். இப்போ இது வந்து ஆல்டிஹைடு, கார்பால்டிஹைடுன்னு வந்துடும். 2 கார்பால்டிஹைடு ப்ரோபனோயிக் ஆசிட்னு சொல்லலாம். இல்லை 2 மீத்தைல், அப்போ இது எப்படி சொல்லுவேன், 2 மீத்தைல் ப்ராப் 2 ஆல் 1 ஓயிக் ஆசிட், ப்ராப் 2 ஆல் 1 சாரி ப்ராப் 2 ஆல் 1 ஓயிக் ஆசிட். நீ இது 3ன்னு கொடுத்துட்டேன்னா இதை நீ பேர் வைக்க முடியாது. இது நீ 3 கார்பன் கொடுத்துட்டேன்னா இதுக்கு பேர் வைக்க முடியாது. ஸோ அதனால் யூ ஹேவ் டு கோ லைக் திஸ். ஸோ அப்போ உனக்கு இந்த நாமன்க்ளேச்சர் இங்கே வராது உனக்கு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அதெல்லாம் எழுத்தி நான் உனக்கு போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ ப்ராப் 2 ஆல் 1 ஓயிக் ஆசிட், 2 ஆல் 1 ஓயிக் ஆசிட் ஆர் 2 கார்பால்டிஹைட் 1 ஓயிக் ஆசிட், 2 வகையிலேயே நீ சொல்லலாம். அதை 6th காம்பவுண்டுக்கு. 7th எப்படி வரும், ப்ராப் 2 ஈன் ஓயிக் ஆசிட், இது பியூட் 2 ஈன் ஓயிக் ஆசிட், இது சைட் செயின், திஸ் இஸ் சைட் செயின். இது ரிங் இருக்கு இல்லையா, ரிங்கில் சைட் செயின் இருக்கு. சைட் செயின் இஸ் த பேரண்ட் காம்பவுண்ட். ஸோ 3 ஃபீனைல் ப்ராப் 2 ஈன் 1 ஓயிக் ஆசிட், 3 ஃபீனைல் ப்ராப் 2 ஈன் 1 ஓயிக் ஆசிட். இப்போ இதில் என்ன வரும், 1 2 3. லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஃபஸ்ட்டு போட்டேனாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டோட பேர் வந்துடும் உனக்கு. ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபனோயிக் ஆசிட். 2ல் வந்து அயன் இருக்குது. ஸோ ப்ராப் 2 அயன் 1 ஓயிக் ஆசிட், ப்ராப் 2 அயன் 1 ஓயிக் ஆசிட். இது யூ கேன் ஹேவ் 1. இப்போ இதை நீ எப்படி சொல்லுவ, பேரான்னு சொல்லக்கூடாது. ஆர்த்தோ மெட்டா பேரான்றது காமன் நேம், காமன் நேம். நம்பரிங் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 மீத்தாக்சி சைக்ளோஹெக்சனோயிக் ஆசிட். ஒரு ஃப்ளோவில் பென்சீன்னு எழுதிட போகிறேன், பென்சீன் கிடையாது அது. 4 மீத்தாக்சி சைக்ளோஹெக்சனோயிக் ஆசிட். நடுவில் ரவுண்டு போட்டால் தான் பென்சீன் வரும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா, ஒரு எந்தூசியாசத்தில் வந்து தப்பாக எழுதிடக்கூடாது. ஸோ தட் இஸ் தி மோனோகார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்தது டைகார்பாக்சிலிக் ஆசிட் ரொம்ப ரேர் தான் உனக்கு, ஒரு சில ரியாக்ஷன்ஸில் மட்டும்தான் அதை பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் அண்ட் அல்கீன்ஸில் வந்து அந்த கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட், டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், அண்ட் தென் இப்போ முன்னால் நம்ம பார்த்த விசினல், இதெல்லாம் அதில் தான் மட்டும்தான் அது வரும். ஸோ யூ ஹேவ் ஆக்சாலிக் ஆசிட், டயோயிக் ஆசிட். ஸோ இதை வந்து இதோட பேர் எப்படி வரும், how will you name this compound? 2 கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. யூ கேன் சே 2 இருந்ததுன்னா நீ டயோயிக்னு சொல்லிடலாம். 2 இருந்ததுன்னா யூ கேன் சே டயோயிக். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா யூ ஹேவ் 1 2 3 4, இங்கே 1 2 3. ஸோ இப்போ 1 2 3 4 இருந்ததுன்னு சொன்னால் பியூட்டேன் 1 பியூட்டேன் டயோயிக் ஆசிட்,
Okay, so butane dioic acid, butane 1,2-dioic acid, 1,2-dioic acid. So இதில் இந்த nomenclature கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.